2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து அதுக்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். நேற்று ஒரு 100 கொஸ்டின் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கொஸ்டின் போட்டிருக்கோம். சரிங்களா? நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டினில் நம்மளுக்கு நியூ சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி நம்மளுக்கு மருவு சொற்களாக இருக்கட்டும், சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அந்த மாதிரி இருக்கட்டும், பெயர்ச்சொல் வினைமுற்று வினையாளின் பெயர் இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது, இருபொருள் தரும் ஒரு சொற்கள் ரிலேட்டடாக, குறில் வேறுபாடு ரிலேட்டடாக நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கி நம்மளுக்கு அலுவல் சார்ந்த கலைச்சொல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினில் இல்லாதது நிறையா இதில் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு விடை வகைகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புக்கில் இருக்குது, சிலபஸில் கவர் ஆகலை, வினா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இதை படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொறுத்துகையில் கேட்கலாம், இதில் பொருந்தாதது இதில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ நீங்கள் புக்கில் என்னெல்லாம் இருக்கோ ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது 3க்கும் மேற்பட்ட நிறைய இடம் இருக்குது. விடை வகையில் எத்தனை வகைகள் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனில் வச்சுட்டு இது பொருந்தாதது எது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த விடை வகைகளுக்கு அடுத்து இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிறது தான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுட்டி காட்ட உதவுவது, சுட்டு விடை ஈஸியாகவே கொடுத்துடலாம். அதே மாதிரி மறுத்து கோருவது அப்படின்னாக்கி மறைவிடை. 3வது இந்த மறுத்து கூறுறதுக்கு மறை ஞாபகத்தில் வச்சுருந்தாலே 3வது ஆப்ஷன் டிக்கு மட்டும் தான் இருக்குது, ஈஸியாக போட்டு போயிடலாம். அடுத்து இனமான கூறுவது இனமொழி விடை அப்படியே இருக்குது. அடுத்து உடன்பாட்டு கூறுவது நேர்விடை. ஸோ இதுக்கு மீனிங் டெஃபினேஷன் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதையுமே நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இங்கே வந்து பொருத்தமற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பொருத்தம் அற்றதுன்னா 4ல் 3 கரெக்டாக இருக்கும், 1 தப்பாக இருக்கும். கரெக்டாக இருக்கிறதையும் படித்து வச்சுக்கோங்க, தப்பாக இருக்கிறதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். இப்போ டெபிட் கார்டு அப்படின்னாக்கி பற்று அட்டை, கிரெடிட் கார்டுன்னா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்புனா இணையதள வணிகன், இ காமர்ஸ்னா மின்னணு மயம் கிடையாது, மின்னணு வணிகம், காமர்ஸ்னாலும் வணிகம் தான். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நம்மளுக்கு கவர் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இலக்கணத்திலேயே நம்மளுக்கு எழுத்து சொல்லு 2 தான் கவர் ஆகுது. சொல்லு ரிலேட்டடாக நீங்கள் நிறையா வர்றத அதுக்கு வேறு சொற்கள் என்னெல்லாம் இருக்கோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. நாயு அப்படின்னாக்கி நாவாய் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். இவர் நாவாய்ங்கிறதுக்கு வேறு பேரெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறையா படித்து வச்சுக்கோங்க. கடல், அதுக்கான பேர் ஆளின் சமுத்திரம், இதெல்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அதில் பயணிக்கிற பொருள் படகு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். இப்போ ஊர் பெயர்களின் மரபு நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஊர் பெயர்களின் மரபுக்கு கும்பகோணத்துக்கு குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர் பெயர்களின் மரபுல பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. புதுச்சேரிக்கு புது வைதான், புதுக்கோட்டைக்கு புது ஹைன்னு வரணும், இது புதுமைன்னு கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் குடந்தை மேலே கேட்டதுதான் கீழே. அடுத்து நாகப்பட்டினம் நாகை. கும்பகோணத்துக்கு மேலே கேட்டிருந்தாங்களா குடந்தை, அதாவது சைதாப்பேட்டைக்கு சைதை, கன்னியாகுமரிக்கு குமரி. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து ஊர் பெயர்களின் மரபு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வாட்டி எப்படி கேட்குறாங்க, ஒரு வாட்டி பொருந்தாததில் கேட்குறாங்க, ஒரு வாட்டி பொறுத்துகையில் கேட்குறாங்க மாடல். அந்த கொஷின் மாடலை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் ஒரு தடவைக்கு பல தடவை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கி கொஸ்டினை பற்றின பயம் போயிடும். இன்னொன்று இந்த தமிழான கொஸ்டின் வந்து ஈஸியாக போட்டுட்டு ஜிகேக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடலாம். ஏன்னா ஜிகே கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே கேட்குறாங்க. அப்படிங்கும்போது தமிழில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஜிகே ஈஸியாக போட்டுடலாம். டைம் இருக்கும் நிறையா. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே டைம் அதிகம் இருக்கும் உங்கள் கையில், அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஊர் பெயர்களின் மறுவில் கோயம்புத்தூருக்கு கோவை. சரிங்களா? ஸோ இதுக்கு கோயம்புத்தூருக்கு கோவை. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கோவன்புத்தூர்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து கோயம்புத்தூர்னு மாறும், அதுக்கு நம்மளுக்கு மறுவில் கோவைன்னு மாறும். நாகப்பட்டினம் அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி நாகை, புதுச்சேரி அப்படின்னாக்கி புதுவை, புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை. இப்போ உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷனில் புதுக்கோட்டைக்கு புதுகை தெரிஞ்சாலே இப்போ நம்மளுக்கு மேலே கொஸ்டினில் பார்த்தோம்ல, அதுக்கு நம்ம ஈஸியாகவே அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு மறுவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு புதுக்கோட்டைக்கு புதுகை, புதுச்சேரிக்கு புதுவை அப்படிங்கிறத ஈஸியாக அடிச்சிடலாம். நம்மளுக்கு கேட்டதை தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க, அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். கேட்டதை நல்லா படிச்சுட்டுருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னா நிறுத்தற்குறியீடுகள். இப்போ 6வது வரைக்கும் நம்மளுக்கு மறுவு முடிச்சாச்சு. நிறுத்தற்குறியீடுகள் தொடங்குது. நிறுத்தற்குறியீடுகளில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி
ஆ எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? அப்படிங்கிறது தான் இதில் நம்மளுக்கு கரெக்டானது. அப்படிங்கிறதுக்கு உணர்ச்சி தொடர் வரணும் சரிங்களா? ஸோ கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு கேள்விக்குறி வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னாக்கி ஆப்ஷன் நம்மளுக்கு பி தான் கரெக்டு. டி வராது சரிங்களா? 2 இடத்துல ஆன்லாம் வராது. அடுத்து நிறுத்தற்குறியீடுகள் அறிக. நிறுத்தற்குறிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? மீனே அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியக்குறி வரணும். ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கேள்விக்குறி வரணும் சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. வாடை காற்று வீசியது அப்படிங்கிறதான் கரெக்டு. வீசுது, வீசின, வீசியதுலாம் வராது. காற்றுன்னு வந்திருக்கு, இதில் காற்றுன்னு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பேச்சு வழக்கு தொடர காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன மேலே கேட்டிருக்காங்க எழுத்து வழக்கு தொடர காண்க. இதில் பேச்சு வழக்கு எங்கடா போகிற அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பேச்சு வழக்கு. எங்கே போகிற அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டானதாக வரல சரிங்களா? எங்கடா போகிற அதான் கரெக்டு. ஸோ எங்கடா போகின்றாய் அப்படிங்கும்போது இது எழுத்து வழக்கில் மாறிடுது சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பேச்சு வழக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 2 சொற்களை இணைத்தால் புதிய சொல் உருவாகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷனில் எது அறிஞ்சால் நம்மளுக்கு பாடறிந்து அப்படிங்கிற வேர்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா அதாவது கொஸ்டினோட இதை நல்லா பார்த்துக்கோங்க. புதிய சொல் உருவாக்குதல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே நம்மளுக்கு விண்மீன் அப்படிங்கிற சொல்ல எந்த சொற்கள்லாம் இணைச்சா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாடறிந்து அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து எந்த சொல்லால் வரும் அப்படிங்கிற மாதிரி. இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதை பிரித்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கில் பாடு ப்ளஸ் அறிந்து அப்படிங்கிறது தான் பாடறிந்து அப்படின்னு நம்மளுக்கு மாறும். அப்புறம் புதிய சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அதாவது நூல்வெளி. இதுக்கு முன்னாடி விண்வெளி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, இப்போ நூல்வெளி கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விடை வகையினை சுற்றெழுதுக அப்படிங்கிறது. இது ஈஸியாக தான் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். இதில் வந்து சுட்டு விடையை இனமொழி விடையை அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே அதோட டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொருந்தாத சொல்ல கேட்பாங்க. நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகலை, பட் வினா வகை கவர் ஆகுது. கடை தெரு எங்குள்ள வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது, வலப்பக்கம் இடப்பக்கம் அப்படின்னு சுட்டி காட்டுதெல்லாம் சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அறிதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலம் அறிதல் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிருக்கு சரிங்களா? ஸோ நாளை அப்படிங்கிற போது என்னென்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கி நாளைக்கு அப்படின்னாக்கி எதிர்காலத்தில் வரும் சரிங்களா? நாளைக்கு படிப்பாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு. நாளை பாடம் படித்தால்னு வராது, நேற்றுன்னா படித்தால்னு வரும் சரிங்களா? கண்மணி இன்று பாடம் படிக்கிறாள்னு வராது, இன்று இப்பொழுது படிக்கிறாள் அப்படின்னா கரெக்டாக வரும் சரிங்களா? இன்றுனா படிக்கிறாள், அது தப்பு தான். நெக்ஸ்ட் கண்மணி நேற்று பாடம் படித்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று பாடம் படித்தாள் அப்படிங்கிறதும் கரெக்டான ஆன்சர் தான். இதில் வந்து என்ன பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஏன்னா இதில் வந்து உறுப்புகள் அப்படிங்கும்போது பன்மையில் வந்துருச்சு. அப்போ எத்தனை வகைன்னு தான் வரும், எவ்வாறு, எவற்றை, எப்படிலாம் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நம்மளுக்கு இதுக்கு 24 23வது கொஸ்டின்ல இது இருக்குது சரிங்களா? நெக்ஸ்ட் இணைப்பு சொல்லு. இதுவுமே அது கூட ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். இணைப்பு சொல்லு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. புக்கில் உள்ள கண்டென்ட் தான் கேட்குறாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படிங்கிறது. ஏனெனில்ங்கிற இணைப்பு சொல்லு தான் வரும், பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்கிறதான். அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்க வேண்டும், இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போலங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான இணைப்பு சொல்லுதான். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார், ஏன் அப்படி வைத்தார்? ஏனெனில் கல்வி கூடங்கள் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கிறது. ஸோ அதனால தான் பள்ளியை வந்து கோயில்னு சொல்லியிருப்பாங்க. ஏனெனில்ங்கிற இணைப்பு சொல்லு தான் வரும். அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லு குலை வகை சொல்ல தகுந்த வாக்கியத்தோட பொறுத்துக்கங்கிறாங்க. அழகு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா நெல், திணை, கதிர், இதெல்லாம் நம்ம அழகுன்னு தான் சொல்லுவோம். அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான், இந்த உரை தான் வரும் சரிங்களா?
ஸோ இது வராது. அது பனை உறைவிடம், உறைவிடம் இருக்கிற இடத்த குறிக்கும். ஸோ இந்த உரை தான் நம்மளுக்கு பேச்சுக்கு வரும். நெக்ஸ்ட் பின்வரும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை இருபொருள் தரும் சொற்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது வந்து நான் ப்ரீவியஸில் கேட்டிருக்கேன், ஒரு எண்ணையும் குறிக்கும், நீர் நதி நீர்நிலையையும் குறிக்கும், நதியையும் குறிக்கும். சரிங்களா, ஆறுங்கிற நம்பர் குறிக்கும், இன்னொன்று நதியையும் குறிக்கும். அடுத்து என்னன்னா நதிக்கு நீர்நிலையும் பொருள். அடுத்து இருபொருள் தருக. துய்ப்பது அப்படின்னா கற்றல் தருதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள், இருபொருள் தரும் ஒரு சொற்கள், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இருபொருள் தருக. கல் அப்படிங்கிறது வந்து கற்றல் மையமாகவும் இருக்கும், இன்னொன்று இயற்கையை கிடைக்கும் திடப்பொருள். கல்லை தூக்கி கல்மரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? திலகவதி 2005 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் சாகித்ய அகாடமி ரிலேட்டடாக வரும். ஸோ கல் அப்படின்னாக்கி கற்றலும் வரும், இயற்கையாக கிடைக்கும் ஒரு திடப்பொருள் அப்படிங்கிறது சாலிட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் குடில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விடு வீடு, இது குறில் நடில் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ விடு அப்படின்னா அறிக்கை விடுதல், வீடு அப்படின்னா மர வீடு. ஸோ ரீசெண்டாக ஒருத்தர் 100 கொஸ்டின் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடர்பில் அமைத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு குறில் கொடுத்துட்டாங்க, அதோட குறிலை வந்து நம்ம நெடிலாக மாற்றணும், சிலையை வந்து சீலையாக மாற்றுறோம். அப்படி நீங்கள் தேடினாலே இதுதான் நம்மளுக்கு சீக்கு சீயாக மாறும். சரிங்களா, சீக்கு சி தான் வரும், சே வராது. சே வந்தால் தான் சேன்னு மாறும். அப்படி பார்த்தாலே நம்மளுக்கு பிஏ தூக்கிடலாம், வேற எந்த ஆப்ஷனுமே அதில் இல்லை. சரிங்களா, இப்போ அதுக்கப்புறம் பொருள் வேறுபாடு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சாலே போதும், அதில் ஒன்று தான் ஆப்ஷன் இருக்கு, ஈஸியாக பிஏ போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று காரணம் சரியா தவறா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3900 அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 3000 பாடல்களை கொண்டது. அவர் 3900 சொல்லியிருக்கு, 900 பாடல்கள் வரும், இதில் 3000 வராது. ஸோ அப்படி இருக்கும்போதே இதை அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னது கரெக்டு தான், கூற்று சரி காரணம் தவறு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. அடுத்து வீட்டுக்கோர் புத்தக சாலைங்கிறது அண்ணாவோட மேடை பேச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று ஆங்கிறது தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ கரெக்டு, அப்புறம் ஈயும் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா வீட்டுக்கோர் புத்தக சாலைங்கிற அண்ணாவோட மேடை பேச்சு கிடையாது, வானொலி பேச்சு. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி என்று சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்தலுங்க அப்படிங்கிறது வந்து சமத்துவம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி, வாய்மை அப்படின்னாக்கி சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், கொள்கை டாக்டரேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான், புக்கில் இருக்கிறது தான். அடுத்து கலைச்சொல் அறிதல். டர்னடோ அப்படின்னா சூறாவளி. நம்மளுக்கு இது புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு 10th உள்ளது நல்லா கவர் ஆகுதான் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உள்ளது தான், அது அப்படியே கட் காப்பி வேஸ்ட்டு அடுத்தடுத்தவே இருக்கும். நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இயற்கை வங்குல் ஆட்டா, அதே மாதிரி காற்று ரிலேட்டடான கொஸ்டின் தான். வங்குல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க, அதுவும் காற்று தான். சரிங்களா, ஸோ காற்று ரிலேட்டடாக, அதாவது உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி கொஸ்டின் கேட்போம் அப்படின்னாக்கி டிரான்ஸ்லேஷன் வந்து சயின்ஸை பற்றி இருக்கும், நேச்சுரலாக உள்ளது இருக்கும், அப்புறம் சட்டம் ரிலேட்டடாகவும் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், உங்களுக்கு எப்படி அலுவல் சார்ந்து இருக்கும், எப்படி வேணாலும் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்போன்னு இருக்காங்க. ஸோ அது எந்த இடத்துலலாம் பாயிண்ட் கவர் ஆகுதுன்னு பார்த்து தமிழ் புக்கில் இருக்கிறத கரைச்சி குடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் தமிழில் 10-20 வேர்டு இருக்கும், அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எந்த பாவால் அமைந்துள்ளதுன்னா அகவர் பாவால் இருந்தது. அகவர் ஆசிரியர் பாவம், அகவல் அவசியம். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்தழுதுக. இடைக்காடனின் பாடலை இகழ்ந்தவர் வந்து மன்னன், இடைக்காடன் அன்பு வச்சவர் வந்து இறைவன். சரிங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, 10th புக்கில் உள்ளது கவர் தான். கூட்டு பெயர்கள் கேட்டிருக்காங்க. மக்கள் கூட்டம், யானை கூட்டம். சரிங்களா, ஆநிறை, ஆட்டு மந்தை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி கூட்ட பெயர்கள் தான். இப்போ ஆட்டு மந்தை சொன்னா ஆட்டு மந்தை வந்தாச்சு. கற்குவியல், பழகுலை, புல்கட்டு, இதுவுமே கூட்டு பெயர்கள் தான். அடுத்தும் கூட்டு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. கூட்டு பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளுக்கு நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. மரபு சொற்களில் வினை மரபு, ஒளி மரபு, வினை, அது எல்லாத்துலேயுமே வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது பறவைகள், விலங்குகள் எல்லாத்துக்குமே சேர்ந்து வரும். சொற்களின் கூட்டு பெயர்கள் எழுத எறும்புகள் சாறை சாறையாக அப்படிங்கிறது தான் கரெக்டு. எறும்புகளுக்கு சாறை சாறையாக. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக
இருந்தான். ஸோ கமிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத சரியான தொடர் வரும்போது நம்மளுக்கு 4 ஆப்ஷனை பார்த்தா மட்டும் போதும். நம்மளுக்கு ஒரு வரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வாசிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். இதில் நேராகவே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் வாசிச்சிருந்தாலே ஈஸியாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி மேபி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயும் இருக்கலாம், இடையிலையும் இருக்கலாம், இறுதியிலையும் இருக்கலாம். சரியான தொடர் எது என கண்டறிக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இது புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான், நம்மளுக்கு தெரியும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். கதிரவன் அப்படிங்கிறதுக்கு வேறு பேர்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடிக்கடி சூரியன், பருதி, அது ரவி, அதெல்லாம் பேர் உண்டு. ஸோ அது எந்தெந்த டைமில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரிங்களா. அதை பற்றின ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் நம்மளுக்கு மருந்து சார்ந்த பொருட்களை வந்து நில ஒளியில் சூரியனோட ஒளியில் காய வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அதுக்கான பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சித்தர்கள் ரிலேட்டடான பாடல்கள்லாம் படிக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து கதிரவனோட வேறு பெயர்கள், அதாவது நிலவோட வேறு பெயர்கள், திங்கள், அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கடலோட பெயர்கள்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்ப்போம் அது ரிலேட்டடாக. நெக்ஸ்ட் சரியான தொடர் எது என்பதை கண்டறிக. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாரு அப்படின்னாக்கி இளங்கோவடிகள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ வேறு இதெல்லாம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக வராது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை வடித்தார் அப்படிங்கிறது வராது, இயற்றியவர்னு தான் வரணும். சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரும். ஒன் இதுவும் நம்மளுக்கு ஒரு ரிலேட்டடான தொடர் வந்து நம்மளுக்கு நியூ சிலபஸில் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதில் ஒரு நாள்னு தான் வரணும், ஒரு நாள்னு வராது. உயிரெழுத்து வந்தால் மட்டும்தான் ஒரு நாள் வரணும். ஸோ அப்போ பியும் டியும் தப்பு. பள்ளிக்கு நடந்து வந்தனன்னு வராது. அப்படி பார்க்கும்போது சியும் தப்பு. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டானதை கண்டுபிடிக்கணும். அக்து நகரத்திற்கு செல்லும் வழி கிடையாது, அது நகரத்திற்கு செல்லும் சாலை அல்ல அப்படிங்கிற மாதிரி வரும். அக்தி நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படிங்கிற மாதிரி எப்படினாலும் பதிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கரெக்டாக வரும். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை வந்து திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் வந்தால் மட்டும்தான் அக்து வரணும். உயிர்மை எழுத்து வந்திருக்கிறதுனால அதுன்னு தான் வரணும். ஸோ இப்போ இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால கண்டிப்பாக இதில் அக்து தான் வரும். அக்து இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஸோ இது வந்து உயிரெழுத்து, அதில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உயிர்மை எழுத்து வந்திருக்கு, நகரம். ஸோ அதெல்லாம் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நீகான் என்னும் சொல்லின் பொருள். போன வாட்டி கொஸ்டின் போட்டிருந்தாங்களா, நீகாமன்கிறது நாவாய் ஓட்டுபவன். இதில் வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ கடல், அதாவது நம்மளோட நீர்நிலைகளில் கடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களோட பேர் கொடுத்துருந்தாங்க. இடையில நீகான் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. அதுக்கான பொருள் நாவாய் ஓட்டுபவன் 10th புக்கில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இங்கே கேட்டிருக்காங்க அதில் உள்ள நீகாமன் அப்படிங்கிறோட பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி அதையே கொஸ்டினாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டின் அதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நீகாமன்கிறோட பொருள் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பொருந்தாததில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது கப்பல். அடிக்கடி நீர்நிலைகளோட உள்ளது தான் கேட்குறாங்க. ஸோ இங்கேயுமே நாவாய் ஓட்டுபவன் இருக்குது, மேலே உள்ளதுக்கு நீகாமன் நாவாய் ஓட்டுவன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு எள்ளு அப்படின்னா பகல். போன வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அல்லு அப்படின்னா இரவு, அல்லும் பகலும். எள்ளு அப்படின்னா பகல், அல்லுன்னா இரவு. அடுத்து அதோட எதிர் சொல்லும் படித்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். போன வாட்டியும் கேட்டிருந்தாங்க. நம்மளோட சேனலில் தான் அந்த கொஸ்டின் இருக்குது, நீங்கள் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திங்கள் அப்படின்னாக்கி நிலவு தெரியும் தானே. ஸோ இதோட வேறு பெயர்கள் பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். மாதத்தையும் குறிக்கும், நிலவையும் குறிக்கும். அலர் அப்படின்னாக்கி மலர்தலை குறிக்கும். மேரு அப்படின்னா இமயமலை, அலி அப்படின்னா கருணையை குறிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. அதில் முக்கியமாக ஒரு பேருக்கு நிறைய இருந்ததுன்னா அதை அடிக்கடி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பொருளை நீக்குக. யானை படையும் குதிரை படையும் சென்றன அப்படிங்கிற மாதிரி தான். சென்றதுன்னு வராது, சென்றார்கள்னு வராது, சென்றார் அப்படின்னு வராது. இதை பார்த்தாலே நம்மளுக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். அறிந்தனர்னு வராது, அறிந்து இருந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். சரிங்களா. தமிழர்கள்னு வந்துட்டு ஸோ நிறைய பன்மையில் தான் வரும். அறிந்தன, அறிந்தான், அறிந்ததுன்னா வராது. ஈஸியாக கண்டிப்பாக ஏ ஆப்ஷனை ஈஸியாக போட்டுடலாம். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அல்லர்னு
அல்லீர் அப்படிங்கிறது தான் கரெக்டான வரும். சரிங்களா? அல்லேன் அப்படின்னா அல்லோம் அப்படின்னா ஒருத்தரை தான் குறிக்கும். அல்லீர் அப்படின்னா பன்மையை குறிக்கும், பகைவர். நீவிர் அல்லீர் அப்படிங்கிறது தான் பன்மையை குறிக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் பத்தியை படித்து அதற்கான விடையை எழுதுக. நாங்கள் 50லேருந்து 54 வரைக்கும் உள்ள கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இது மென்ஷன் பண்ணியும் இருக்கும், பண்ணாமலும் இருக்கும். நீங்கள் பார்த்து தான் கரெக்டாக போடணும். ஈஸியாக போட்டுருவீங்க. இருந்தாலும் நம்ம கொஷினை பார்க்கலாம். இது எலிஜிபிள் டெஸ்ட்டுங்கிற போது ஜிகே டாபிக் கொஷின் வந்து கம்மியாக போடுற மாதிரி, இதை வாசிக்கிறதுக்கு டைம் இழுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒருவேளை உங்கள் லக்கு இருந்ததுன்னா பேராகிராஃப் 5 வரையில இருக்கும், சில பேராகிராஃப் 10 வரைக்கும் மேலேனாலும் போகும். அது லக்கை பொறுத்து. இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து எக்ஸாமில் நம்மளுக்கு குரூப் 4ல் கேட்கவும் இருக்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற பொருட்களில் வந்து உங்களுக்கு நிறுத்தற் குறியீடு அப்படியே தூக்கி வைக்கலாம், சொல்லும் பொருளும் கேட்கலாம். வேறு பொருட்கள் இருந்ததுன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்துச்சுன்னா அது வந்து இதில் பொருந்தாதது என்ன அப்படி சொற்கள்லையும் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா வாசிக்கோங்க. உங்களால் புக்கெல்லாம் படிக்க முடியலை, டைம் இல்லை அப்படிங்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு அது ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்க, ரிவிஷன் பண்ணாலே போதும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் ப்ளஸ் மேலே ஈஸியாகவே போட்டுடலாம். இப்போ ஜிகேயும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் கிட்டத்தட்ட 80 போட்டுடலாம். சரிங்களா? அது மேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 160 ப்ளஸ் நீங்கள் போட்டுருவீங்க. அப்போ இருக்கும்போதே நீங்கள் டைப்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாகவே உள்ளே வந்துடலாம். சரிங்களா? அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் பாஸ் ஆகிறதுக்கு வழி வந்து நான் சொல்லிகிட்டே வரேன். நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். அப்படி தானே? நீங்கள் புதுசாக வந்துடுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை தொடர்ந்து வாங்க, தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க வையும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொருணை நதி என்றும் முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகிறது. இங்கே குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் இருக்குது. அப்போ கிணத்து பாசனமும் இருக்குது, நீர் பாசனமும் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட், இரு பருவங்கள் நெல் பயிரிடப்படுகிறது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ள பார்த்துடலாமா? திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையாக இருக்கிறது வந்து உழவு தொழில் தான், முக்கியமே அதுதான். ஸோ நெக்ஸ்ட், நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பெரும் மாவட்டம்னு என்ன கேட்டிருக்காங்கன்னா திருநெல்வேலி தான். கொஞ்சம் திருநெல்வேலியே சிறப்பிக்கிற மாதிரியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தன்பொருணை அப்படிங்கிறது தான். அடுத்து திருநெல்வேலியின் மருவு அப்படிங்கிறது நெல்லை. என்னன்னு நம்மளுக்கு மருவு கொஸ்டின்லேயே வரும், இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று அப்படிங்கிறது வந்து யாரு அப்படின்னாக்கி சேர்வலாறு. சரிங்களா? ஸோ இதில் பொருந்தாததில் இது எப்படினாலும் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா. ஸோ அதே மாதிரி தான் நிலத்தின் இடையே அடுத்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் ஆரம்பிக்குது. நம்மளுக்கு நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது நிலத்தின் ப்ளஸ் இடையே அப்படின்னு தான் வரும். அருந்துணை என்பது அருமை ப்ளஸ் துணைன்னு தான் பிரியும். சரிங்களா? அருமை ப்ளஸ் இணைன்னு வராது, துணைன்னு தான் பிரியும். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இடமெங்கும் என்பனை சேர்த்தெழுத கிடக்க இடமெங்கும். அடுத்து, எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னா அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னா கனி, காய், கனி. எதிர்ச்சொல் தான் அடுத்தும் கேட்டிருக்காங்க. அணுகு அப்படிங்கிறதுக்கு விலகு. அதுவும் நீங்கள் எதிர்ச்சொல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்டாக கேட்பாங்க, ஈஸியாகவே அடிச்சிடலாம். இப்போ பொருந்தாத சொல்ல பாருங்களேன். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. சரிங்களா? இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. இலங்கை வந்து அதர் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு நம்ம நாட்டு பக்கத்தில் இருக்கிற வேறு நாடுகள் ப்ளஸ் நம்ம பக்கத்தில் இருக்கிற வேறு மாநிலங்கள். ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் பொருந்தாத சொல்ல கேட்பாங்க. புக்கில் இருந்தால் மட்டும்தான் கேட்பாங்க, வெளியில இருந்து கேட்க மாட்டாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ ஜிகேக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம், ஆனால் நீங்கள் பொறுத்துக்கணும். பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நான் அல்லேன், நீர் அல்லை, நாம் அல்லோம், நீவீர் அல்லர் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பொருந்தாத சொல்ல வரும். ஆப்ஷன் டி. சரிங்களா? நீவீர் அல்லர். நீவீர் அப்படிங்கிறது பண்ணை, அல்லருங்கிறது ஒரு மேலே குறிக்கும். நாம் அப்படின்னா அல்லோம், கரெக்டு தான். நான் அல்லேன் ஒருத்தரை தான் குறிக்குது, கரெக்டு தான். நீ அல்லை அப்படிங்கிறது தான் சரியான இருக்குது. இது ஒருமை பன்மை பிழை ரிலேட்டடாக கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், விகார புணர்ச்சி இல்லாத தொடரை கண்டறிக. நம்மளுக்கு விகார புணர்ச்சியில் வந்து வராதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாளை பின்ன உங்களுக்கு வர்றது எது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ வாழை மரம் வராது. சரிங்களா?
தமிழ் தாய், விற்கொடி, மனமகிழ்ச்சி இது எல்லாமே நம்மளுக்கு அந்த இடத்துல வரும். ஸோ புணர்ச்சி ரிலேட்டடாக நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு பிரித்தெழுதுக தெரியும். பின்வரும் வாக்கியங்களில் சந்து பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படிங்கிறாங்க. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லகர வேறுபாடு எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சந்தி பிழையற்ற வாக்கியங்களை வந்து கரெக்டானதற்கு கண்டுபிடிக்கணும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கரெக்டு தான். கற்றோருக்கு அப்படிங்கிறது வராது. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிறதுல வந்து இப்போ வரணும், இது வராது. ஸோ அதனால் ஆப்ஷன் நம்மளுக்கு டி, அதாவது 1, 4 அப்போ எதுலாம் இருக்குது அப்படின்னாக்கி ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1, 4 இருக்கிற இடம் நம்மளுக்கு பி தான். சந்தி பிழையை நீக்குக, பிழையற்ற தொடரை தேர்வு செய்யங்கிறாங்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தமுண்டு. ஸோ இதில் ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். வேறு பெயர்கள் அதிகம் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இதில் யானைக்கு வேறு பெயர்கள் இருக்கிறதுலாம் நம்மளுக்கு புக்கில் இருக்குது. கடலுக்கு வேறு பேர் இருக்குது. அதேமாதிரி பழைய புக்கில் பாம்புக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்ததுங்க சென்டென்ஸ் அப்படின்னாக்கி சொற்றொடரில் வரும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரானதில் பொருந்தாததில் என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்தாத தமிழ் சொல். இதழியல் அப்படின்னா நம்மளுக்கு மேகசின் அப்படின்னா இதழ்னு வரும், இதழியல்னு வராது. சரிங்களா? ஒளியல் பார்த்தோன்னா நம்மளுக்கு இதழ் தானே அப்படின்னு பார்த்துட்டு போட்டக்கூடாது. சரிங்களா? ஃபோனாலஜி அப்படின்னா ஒளியல், ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம், மொழியல்னா லிங்குவிஸ்டிக். இதழ் அப்படின்னாக்கி தான் மேகசின், இதழியல் அப்படின்னாக்கி மேகசின் வராது. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரிவல்யூஷன் அப்படின்னாக்கி மின்னணு புரட்சி. அடுத்து ஒளி வேறுபாடாக இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆறு அப்படிங்கிறது ஒரு நதியை குறிக்கும். சரிங்களா? மேலே நம்மளுக்கு ஆறுங்கிற ஒரு எழுத்து ஒரு மணிக்கு வேறு பெயர்கள்லாம் ஆறு நதி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆறுங்கிறதுக்கு நதிங்கிறது கரெக்டு. சரிங்களா? சரியான பொருள். ஆளுமைனா மண் கிடையாது. சரிங்களா? ஆறு அப்படிங்கிறது கரெக்டு. இது ஆறுங்கிறதுக்கு வராது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தமிழில் ஏ ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. விடு வீடு. விடு அப்படின்னா கைவிட்டு விடுறது, வீடு அப்படின்னா தங்குமிடம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு குறியில் கொடுத்துட்டு இதுக்கான நெடியில் வச்சு இதுக்கான பொருளை கண்டுபிடிங்கன்னு மேலே கேட்டிருந்தாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மள சேனலை இந்த கொஸ்டினில் ஒரு 50 கொஸ்டினுக்குள்ளே இருந்தது. மேலே போய் பாருங்கள், தெரியும். நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் அறம் இந்தர. சரிங்களா? ஸோ அறம் வழியாக போர் செய்யும் அறம் கூர்ந்த மதிப்புடையவர்கள். சரிங்களா? பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நான் வந்து சொன்னேன்னா இதில் வேறு பெயர்கள்லாம் இருக்கிறத படிச்சுக்கோங்க. பல வகையான கடற்கலன்களில் இப்போ கடலில் போகிறதோட பேர்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி படித்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானூர்திகள் வராது, ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். மீன்களும் வராது. சரிங்களா? பல வகையான மான்களும் வராது. சரிங்களா? கடற்கலன்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி வெய்யோன் அப்படிங்கிறது. நான் சூரியன், நிலவு அதோட வேறு பெயர்கள்லாம் படித்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இதில் வந்து ஒரு பொருள் தரும் இரு சொற்களில் கொடுத்துருக்காங்க. வெய்யோன் அப்படிங்கிறது பகலவன், சூரியன், பரிதி, ரவி, கதிரவன் இதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆதவனும் வரும். ஸோ இதில் ஆதவனும் இருக்குது. சரிங்களா? ஆனால் அரசன் வராது. பகலவன் இருக்குது ஆனால் பாரி வராது. சந்திரன் இல்லை, வராது, ஆனால் சூரியன் வரும். நெக்ஸ்ட் என்னென்னா துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா நுனி பகுதியை குறிக்கும். இது மொழிநேயர் தேவநேயர் டாபிக் கண்டென்ட்ல 10th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே? மணி வகை இதுக்கு முன்னே கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாம் பயிர் வகை, நுனி வகை கேட்குறாங்க. பின்வரும் வினைமுற்றோட வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுக. பார்த்தான் அப்படிங்கிறதுக்கு பார். வேர்ச்சொல் ரிலேட்டடான கண்டென்ட் 5 கொஸ்டின் 6 கொஸ்டினாவது வந்துடும். அடுத்து வேர்ச்சொல்லோட இணைனா நட அப்படின்னாக்கி நடக்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்டானது. சரிங்களா? ஸோ வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. அறிஞர் அப்படின்னா அரி அப்படிங்கிறதுக்கு அந்த வேர்ச்சொல் இந்த ரீ தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த அரி அப்படின்னாக்கி அரி திருமால் அந்த கடவுளை குறிக்கும். வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுத்தெழுதுக. கொடு அப்படின்னா கொடுத்தோர் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயர். கொடுத்தல் அப்படின்னா தொழில் பெயர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட தொழிற்பெயர்ந்து வேர்ச்சொல்லை கண்டறித்து எழுதுக அப்படிங்கிறதுக்கு படி அப்படின்னாக்கி படித்தல் அப்படிங்கிறதுக்கு தான் படி. அப்போ இது வந்து உங்களுக்கு தொழில் பெயர்.
ஸோ உங்களுக்கு வேறு சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் கண்டுபிடிக்கணும். அகர வரிசை எப்படி கேட்டிருக்காங்க, அகர வரிசையில் மே மா மீ வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மே கண்டுபிடிச்சாலே ஈஸியாக தூக்கிடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட், வேறு எதுவும் வராது. அடுத்து அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க, உயிரெழுத்து ரிலேட்டடாக ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து எதில் இருக்குன்னா ஆ இருக்கு. அப்போ அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி தான் கரெக்ட், வேறு எதுவும் வராது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அகர வரிசை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது உயிரெழுத்து அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். அப்படி நீங்கள் 4 ஆப்ஷனை மட்டும் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், வேறு எந்த இடத்துக்கும் பார்க்காதீங்க. அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் ஏல ஆரம்பிக்கான்னு பார்த்தா உயிரெழுத்து எதுவுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது கே வரிசை இங்க இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு, பி ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நான் சொன்னேன். ஏன்னா இது வந்து எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், நிறுத்தற் குறியீடுகள், இணைப்பு சொற்கள் இது எல்லாமே நம்மளுக்கு துணைப்பாட பகுதியிலேருந்து வர்றது. இதுவும் அப்படி தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா முறையான சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. முளையிலேயே தெரியும் விளையும் இதை நீங்கள் வாசிச்சாலே உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபர்ஸ்ட் வேர்டை வாசிக்காதீங்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், வாசிக்கும் போதே தெரியும். ஒரு தடவைக்கு 100 தடவை 2-3 தடவை வாசிச்சிட்டிங்க அப்படின்னாலே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க ஈஸியாக அடிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் பாடல் வரிகள் லைட்டாக வச்சு விட்டுக்கோங்க. புக்கில் இருக்கிற வேர்டு இருந்தாலும் பழமொழிகள் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து தான் கேட்பாங்க. கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். வாட்ஸ்அப்புங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படிங்கிறதுக்கு புலனம். இதை யார் வந்து கொண்டு வந்தாங்க? வாட்ஸ்அப்புங்கிறதுக்கு புலனம்ங்கிறது யார் கொண்டு வந்தா? நம்ம புக்கில் இருக்குது, சரிங்களா? யார் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சிங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ல பாக்ஸில் போடுங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிடட்டும். நம்ம புக்கில் இருக்குது, சரிங்களா, யார் கொண்டு வந்தாங்கன்னு. இருவனைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தான் அப்படிங்கிறது தான். பணித்தார் பணிந்தார் இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். இந்த வாட்டி நம்மளுக்கு பாக்ஸில் ஏதாவது கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேலே கொடுத்து கீழே 4 ஆப்ஷனில் பெரிய ஆப்ஷனாக இருக்கும், எது கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் மாடலை பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி எப்படி கேட்குறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் வந்து நம்மளுக்கு வீரமாமுனிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வீரமாமுனிவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். ஏன்னா நம்மளுக்கு நியூ சிலபஸில் கவராங்க. காப்பியமில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. அப்படியே பார்த்தாலும் இயேசு காவியம் இருக்குது, அதுவும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தது, இவர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தாலுமே, அதாவது மதம் ரிலேட்டடாக உள்ள நுழைவுறியலை நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது எதுலாமோ இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு விடைக்கேற்ற வினா வந்து கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வீரமாமுனிவரும் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டு படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. அப்போ இந்த தேம்பாவணிங்கிறது தான் விடையாக இருக்கும்போது ஸோ அதுதான் வினாவாக மாறணும். இப்போ வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த காப்பியம் யாது அப்படிங்கிற மாதிரி தான் மாறும், சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி விடைக்கேற்ற வினாதான். டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. போன வாட்டி நம்மளுக்கு இவரை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு விடைக்கேற்ற வினாவெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு எந்த இடத்துல இல்லைன்னா துணைப்பாட பகுதியில் தான் உங்களுக்கு கவர் ஆகிற கொஸ்டின். இந்த ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படிங்கிறதா. ஏவுகணை நாயகன் யார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்தால் தன்வினை பரவனை செய்வினை செய்யப்பாட்டு வினை ரிலேட்டடாக. இதில் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்துல் நேத்து வருவித்தான் அப்படிங்கிறது தான் பிறவினை. தன்வினை தொடர் என்ன? வள்ளி மாலை தொடுத்தாள் அப்படிங்கிறது தான். மாலை வள்ளியால் தொடைக்கப்பட்டது அப்படின்னாக்கி இது செயப்பாட்டு வினை இதில் மாறிடும், சரிங்களா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை வந்து பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று, இதுவுமே அடிக்கடி கேட்குறாங்க, சரிங்களா? இல்லாத ஒன்று, அதாவது உமையால் விளக்கப்பொருள் பொருத்தமான பொருள். இதுவும் நம்மளுக்கு நியூ சிலபஸில் கேட்டிருக்காங்க. ஸோ புலியின் என்பதுன்னு சரியான சொல்லே என்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு புலி மரபுலையும் கேட்பாங்க, சரிங்களா? அடிக்கடி கேட்டாங்க. இப்போ வந்து அதுக்கான சொல் என்னென்னா வேங்கப்புலி. வேங்கப்புலி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ வேங்கை புலியை தான் குறிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் உமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. எடுப்பார் கைப்பிள்ளை. உமை கூறும் பொருள் என்ன அப்படின்னா சொல்பவர் பேச்சு கேட்டு நடக்கிறதா எடுப்பார் கைப்பிள்ளை. அவங்க அடுத்து நெக்ஸ்ட் இதுவுமே நம்மளுக்கு 25லே 24வது கொஸ்டின்லேயே கேட்டது தான், உமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டாக்டரேட் அப்படின்னாக்கி முனைவர் பட்டம், சரிங்களா? கான்ஃபிடென்ட் அப்படி இருக்குன்னா நம்பிக்கை. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். இதெல்லாம் நம்மளோட எக்ஸாமில் கேட்டது தான். நீபவனத்தை விட்டு அடிக்கோடிட்டு சொல்லி பொருளை எழுங்க. நீபவனம்னா கடம்பவனம், அதில் வந்து மன்னன் இறைவன் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்களா அந்த கொஸ்டின். இதுவும் ஒரே இடத்துல கண்டென்ட்ல இருந்து கேட்டது தான்.
அடுத்து கலைச்சொல் அறிக, பாசன தொழில்நுட்பம் அப்படின்னா இரிகேஷன் டெக்னாலஜி. இது வந்து நான் அடிக்கடி கேட்டிருக்காங்கன்னு சொல்லனா ஒரு வாட்டி. இதில் பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுல பாசனம் அப்படிங்கிறது வந்து என்ன இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாற்றுங்க அப்படின்னாங்க. இரிகேஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கான தமிழ் சொல். இதை மட்டுமே கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. பிச்சு பிச்சு கூட டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க. உமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் அதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதுவும் அடிக்கடி கேட்டது தான். இப்போ விடை வகையை கொடுத்துருக்காங்க. விளையாடவில்லையா அப்படிங்கிறதுக்கு கால் வலிக்கும். போன எக்ஸாமில் அப்படியே ரிப்பீட்டட் தான், உற்றது உரைத்தல். நம்மளுக்கு பொருத்தமில்லாத விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. வினா எதிர் விழாதல். இது செய்யேன் அப்படிங்கிறதுக்கு வந்து பொருத்தமில்லாத விடை தான். இது செய்வேனோ வினா எதிர், நான் போவேனோ, வராமல் இருப்பேனா. ஒருத்தர் வினா கேட்குறாங்க, திருப்பி இவங்களும் ஒரு வினால தான் விடையாக கூடுறாங்க அப்படிங்கிறது வினா எதிர் விடாதல் விடையில் வரும். விடை கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின் தான் இருக்கும். அதிகபட்சம் இதில் 3 கொஸ்டின் தான் இதில் வந்திருக்கு. சரிங்களா, இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். உமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் எல்லாமே. அதுக்கப்புறம் இதில் இருந்த கேட்ட கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இன்னொரு கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.